ஏற்பாட்டிலே 335வது பக்கம், வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 10வது வாக்கியத்தை வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்பது. ஒரு விசை கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்தவரே, இந்த அருமையான ஆசீர்வாதமான காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். உமது திருக்கரங்களிலே எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தை உம்முடையது, நாங்கள் உம்முடையவர்கள். இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு போதிக்கும்படி, கற்றுக் கொடுக்கும்படி நீர் கொடுத்திருக்கிற வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திற்காக ஸ்தோத்திரம். அதிலிருந்து நாங்கள் எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே செயல்பட வேண்டும், முடிவிலே அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வது என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொண்டவர்களாக நாங்கள் தேவ வல்லமை பெற்றுக்கொண்டவர்களாய் கடந்து செல்ல தேவரீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும்படி ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு இந்த செய்தியினுடைய தலைப்பு, ஜீவ கிரீடம் பெற தகுதி உள்ளவர்கள். ஜீவ கிரீடம் பெற தகுதி என்ன? நாம் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, கிறிஸ்துவினிடத்தில் நம்பிக்கை உண்டு, கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளிலே நம்பிக்கை உண்டு, கிறிஸ்துவின் ராஜ்யத்தை குறித்து நம்பிக்கை உண்டு, கிறிஸ்து சொல்லியிருக்கிற தீர்க்க தரிசனங்களை குறித்து நம்பிக்கை உண்டு. இந்த நம்பிக்கை உள்ளவர்களாகவே நாம் இன்றைக்கு கிறிஸ்துவை ஆராதனை செய்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பதே நம்பிக்கை உரியது அல்லது விசுவாசத்தை சார்ந்தது. இந்த நாட்களிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நமக்கு இருக்கிற அந்த நம்பிக்கையை உடையவர்களாக இருக்கிற நாம், கிறிஸ்து இயேசு ஒரு வார்த்தை நமக்கு சொல்லி இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 2வது 3வது வசனத்தை நாம் அங்கே பார்க்கும் பொழுது, பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி வைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள், குடியிருப்புகள், தங்கக்கூடிய இடம் இருக்கிறது. ஆனாலும் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். நாம் அனைவரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு
கிறிஸ்துவின் அடிச்சுவடை பின்பற்றி வருகிற, கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி செய்து கொண்டிருக்கின்ற அவருடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருக்கும் அவர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நம்பிக்கையிலே நீங்களும் நானும் இந்த உலகத்தில் கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இறுதி வரை, நம்முடைய மரணம் நம்மை சந்திக்கும் வரை, அல்லது தேவனுடைய ராஜ்யம் வரும் வரை, அவருடைய வருகை வரும் வரை நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஓடி ஜெயம் பெற்றவர்களுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குறுதி சொல்லுகிறார், ஜீவ கிரீடம் தருவேன். அல்லேலூயா. அந்த ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு நாம் வாசிக்க கேட்டோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அல்லேலூயா. அந்த ஜீவ கிரீடம், அழியாத கிரீடம், ஒளியாத கிரீடம், மாறாத கிரீடம், அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? மரண பரியந்த உண்மையா இருக்க வேண்டும். பிரைஸ் காட். இன்றைக்கு உண்மையா இருக்கலாம், இந்த மாதம் உண்மையா இருக்கலாம், இந்த வருடம் உண்மையா இருக்கலாம். அப்படி அல்ல, நாம் மரிக்கும் பரியந்தம் அந்த உண்மையிலே நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த காலத்திலும் ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம், நிகழ்காலத்திலும் வருங்காலத்திலும் இனி வரப்போகிற நாட்களிலும் நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். பிரைஸ் காட். நீ மரண பரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. மரண பரியந்தம் உண்மையாயிரு என்று சொல்லுகிறாரே, எதிலே உண்மையா இருக்க வேண்டும்? ஒரு 3 காரியத்தை தேவன் இந்த வசனத்திலே நமக்கு தந்திருக்கிறார். அதை மாத்திரம் நாம் தியானித்து ஜெபித்து முடிக்க போகிறோம். முதலாவதாக, பாடுகளில் உண்மையாயிரு. இரண்டாவதாக, சோதனைகளில் உண்மையாயிரு. மூன்றாவதாக, உபத்திரவங்களில் உண்மையாயிரு. இதே ஆதியாகமம், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இந்த வார்த்தை இப்படியாக சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. களில் உண்மையா இருக்க வேண்டும். இரண்டாவது, சோதனைகளில் உண்மையா இருக்க வேண்டும். மூன்றாவது, உபத்திரவங்களில் உண்மையா இருக்க வேண்டும். இந்த மூன்றிலும் நீ உன்னுடைய மரண பரியந்தம் உண்மையா இருந்தால், அப்பொழுது உண்மையா இருக்கிற உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று தேவன் தெளிவாய் திட்டமாய் நமக்கு உரைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக, பாடுகளில் உண்மையாயிரு. ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 8ஆவது அதிகாரம் 17-18ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுகளிலே உண்மையா இருக்க வேண்டும். இந்த பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்க
தக்கவைகள் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுகளிலே உண்மையாய் இருந்தால், பாடுகளை சகிக்கிறவர்களாய் இருந்தால், பாடுகள் வழியே நடக்கிறவர்களாய் இருந்தால் உங்களுக்கு ஒரு மகிமை இருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன இருக்கிறது? என்ன இருக்கிறது? மகிமை. தேவனிடத்திலிருந்து வெளிப்பட போகிற அழகு, நேர்த்தி, மேன்மைக்குரிய அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பாடுபட்டார். அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். எப்படி ஆகும்? கிறிஸ்துவுடன் சுதந்திரத்தை, அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே உங்களுக்கு வருகின்ற பாடுகளிலே நீங்கள் உண்மையாயிருங்கள். மற்றவர்களை பார்க்காதிருங்கள், மற்றவர்களை கவனிக்காதிருங்கள். அந்த பாடுகளிலே கர்த்தரை பாருங்கள். உங்களுக்காய் பாடுபட்ட அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாக்கியம் அதைத்தான் சொல்லுகிறது. இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் என்று வேத வாக்கியம் சொல்லி இருக்கிறது. எல்லாவற்றையும் வேத வாக்கியத்தை எடுத்து சொல்வேனால் நேரம் போதாது. பாடுகளில் உண்மையாயிருங்கள். இந்த பாடுகள் பட்டிருக்கிற, இதில் உண்மையா இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இனி வெளிப்படும் மகிமைக்கு இவைகள் ஒப்பிடத்தக்கவளே அல்ல. அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 12-13 வாசிங்கள். 1 கொரிந்தியர் 4:12-13. எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையைப் போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். பவுல் அப்போஸ்தலன் இதை குறிப்பிடுகிறார். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், மற்றவர்களாலே வையப்பட்டு அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். யார் வைகிறாங்களோ நீங்க ஆசீர்வாதமா இருப்பீர்களாக. சொல்லியிருக்கீங்களா? இல்லை பேச. அதுக்கு பதிலாக அவர் 2 வார்த்தை கேட்டா நான் 4 வார்த்தை பேசியிருக்கிறேன். அப்படித்தான் உங்க வார்த்தை வரும். ஹல்லேலூயா. அப்படி அல்ல. நீங்கள் மரண பரியந்த உண்மையா இருக்க வேண்டும். எதிலே? பாடுகளிலே. அந்த பாடுகள் எப்படி வந்தாலும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், கிறிஸ்துவை ஆராதிக்கிறது நிமித்தம், கிறிஸ்துவை உயர்த்துகிறது நிமித்தம், கிறிஸ்துவை பாடுகிறது நிமித்தம், பைபிளை தூக்கி கொண்டு ஆலயத்துக்கு வருகிறது நிமித்தம், வசனம் வாசிக்கிறது நிமித்தம், இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். பாடுகள் வருகிறதா? உங்களை புறக்கணிக்கிறார்களா? இங்க பவுல் சொன்னதை போல உங்களை தூஷிக்கிறார்களா? உங்களை துன்பப்படுத்துகிறார்களா? உங்களை தூஷிக்கிறார்களா? வைகிறார்களா? உலகத்தின் குப்பையை போல. எப்படி? உலகத்தின் குப்பையை போல வீட்டில் அப்படி பெருக்கி ஓரமா ஒதுக்கி அதுக்கப்புறம் முடிவில் எடுத்துக்கொண்டு வெளியே கொண்டு போய் கொட்டுற மாதிரி நம்மளை ஒதுக்கி வச்சு புறக்கணிச்சு வெறுத்து தள்ளி ஆகாதவர் என்று சொல்லி நம்ம கண்டு கொள்ளாம அதை அப்படியே எடுத்துக்கொண்டு வெளியே தூரத்தில் கொண்டு போய் போட்டு கண்ணுக்கு தெரியாதபடிக்கு அது இல்லாமல் ஆகிற வரைக்கும் செய்கிற அப்படிப்பட்ட பாடுகள் உங்களுக்குள்ள வந்திருக்கிறதா? நீங்க பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போல ஆனோம்.
பவுல் சொல்லுகிறார், எல்லாரும் அப்படி தொடச்சி அழுக்காக்கி அப்படி வேஷத்தை தூக்கி போடுற மாதிரி உங்கள் வாழ்க்கை இருக்குதா? உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்களா? உங்களை தொடச்சி போட்டுட்டு இருக்கிறாங்களா? உங்கள் வாழ்க்கையை அவமானப்படுத்துகிறார்களா? இந்த வாழ்க்கையில தான் உங்கள் வாழ்நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்ற நிலைமையில வந்திருக்கிறீர்களா? நீங்கள் இப்போது மாத்திரமல்ல, உங்க மூச்சு சுவாச காற்று உங்களுக்குள் இருக்கிற வரைக்கும் அதிலே உண்மையாயிருங்கள். ஹல்லேலூயா. என்ன பாடுகள் வந்தாலும் சரி, உங்களை எப்படி தொடச்சி தூக்கி போட்டாலும் சரி, அல்லது பெருக்கி தூக்கி வெளியேறி போட்டாலும் சரி, நீங்கள் உண்மையாயிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மை ஒருபோதும் உறங்காது. உலக மனுஷன் சொல்லி வைத்திருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர்கள் நிருபத்தில் 3வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். பிலிப்பியர் 3:8 வசனம் முதல். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும், அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம், எல்லாவற்றையும் எப்படி என்னாராம்? நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை இருக்கும்போது செய்தி நேரத்தில் யாரும் எந்திரிச்சு போகக்கூடாது. உங்களுக்கு கொடுக்கப்படுகிற தேவ வார்த்தை எப்படி கிடைக்கும்? வராமல் இருக்கக்கூடாது, எந்திரிச்சும் போகக்கூடாது. கொஞ்ச நேரம், 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் ஒன்றுக்கு போகாமல் வேறு எதுவும் செய்யாமல் இருக்க முடியாதா? பஸ்ஸில் போகிறோம், அடக்கி கொண்டு இருக்கிறோம்ல. ரேஷன் கடையில் வரிசையில் இருக்கிறோம்ல. நம்ம தேவைக்கு மட்டும் நம்ம இருக்கிறோம். இது தேவையில்லையா? ஒரு நாள் கணக்கு சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து உட்காந்துருங்க. இடையில யாரும் போகக்கூடாது. எல்லாருக்கும் தாங்க கண்டிஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போ உன் ஆத்துமா வாழும், தேவ வார்த்தையை விட்டுவிட்டால் உன் ஆத்துமா எப்பொழுது நன்றாக இருக்கும்? எப்பொழுது கர்த்தருக்குள்ள களி கூறுவாய்? உனக்கென்று ஆயத்தப்படுத்தின ஸ்தலத்துக்கு எப்படி போக முடியும்? Praise Jesus. Hallelujah. எங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, அவரை எப்படியாவது நான் அறிந்து கொள்ளணும், அதுக்காக எல்லாவற்றையும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையாக எண்ணுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல், கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும், அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் கிறிஸ்துவுக்காக எனக்கு லாபமாக இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமாக எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. குப்பையா எண்ணுகிறேன். நம்ம என்றுமா உடனே போயிடுறோமே. லட்ச பணம் வரட்டியா, தேவ சமூகத்தில் இருக்கிற வார்த்தை உனக்கு எப்படி கிடைக்கும்? நான் கேட்கிறேன், நீ எத்தனை சம்பாத்தியம் பண்ணி என்ன பண்ண? எல்லாம் இந்த உலகத்தோட அழிய போகுது, எல்லாம் முடிய போகுது, எல்லாம் சாம்பலாக போகுது. வேதம் சொல்லி இருக்கிறது, இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே,
சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். விரைவுடன் ஓடிவா விண்ணதில் சேரவே, விரைவுடன் ஓடிவா விண்ணதில் சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். அந்த நாள் இன்ப 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 நாள், எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்று நாள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இந்த பூமி என்ன செய்ய போகிறதா? வசனம் சொல்லியிருக்கிறது, நானா சொல்லலை. வாசித்து விடுங்க, வாசிங்க. தெரியாதவர்களுக்காக வாசித்து சொல்ல விரும்புகிறேன். பேதுரு அப்போஸ்தலன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். Thank you Lord. நன்றி. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மட 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 என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் இந்த பூமியில் இருக்கிற எல்லா கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியினால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. கவனம். எத்தனையோ வருடங்கள் நம் மனம் போன போக்கில போய்விட்டோம். இனி வாழ்கிற நாட்களிலாவது கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய நாடுவோம், தேடுவோம், அவர் கரத்தில் அர்ப்பணிப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஐயா ஞாயிற்றுக்கிழமை வேலை செஞ்சிருக்கீங்களா? முடிவு பரியந்த உண்மையாயிரு, பாடுகளிலே உண்மையாயிரு. அவரை அறிந்து கொள்வதற்காக எப்படியாயிலும் அந்த பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கு, அவருக்கு அவருடைய மரணத்துக்கு உள்ளாகும், மரணத்துக்குள்ளாகி எப்படி ஆயினும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு நான் தகுதியுள்ளவனாய் மாற வேண்டும். அதற்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையா எண்ணுகிறேன். இந்த நிலைக்கு வரணும் யா, இந்த நிலைக்கு வரணும். தேவ சமூகத்தில் உங்களை கரம் கூப்பி கேட்டு, கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவுக்காக எனக்காக மீட்டுக்கொண்ட இரட்சகருக்காக, எனக்காக ரத்தம் சிந்தி மீட்டெடுத்த கிறிஸ்துவுக்காக. பவுல் இந்த உலகத்தில் தானே வாழ்ந்தார், பவுல் இந்த உலகத்தில் தானே ஜீவித்தார், பவுல் இந்த உலகத்தில் தானே அவர் சாட்சியாக இருந்தார். அவர் ஒரு மனிதர் தானே, நம்மை போல, இந்த உலகத்தின் மனிதரை போல அடாவடியத்தனம் பண்ணவர் தானே, முரட்டாட்டம் பண்ணினவர் தானே, அநேகர் அடிச்சவர் தானே, சிறைச்சாலையில் போட்டவர் தானே, பொல்லாப்பு செய்தவர் தானே. ஏன் அவர் மட்டும் கிறிஸ்துவுக்காக படிப்பை விட்டார், சொத்தை விட்டார், தன்னுடைய சுகத்தை விட்டார், இழந்தார், சகித்தார், பொறுத்து கொண்டார். அவர் வாழ்ந்திருக்கலாம், ஐஸ்வர்யவானாவே வாழ்ந்து போயிருக்கலாம். ஏன் அதெல்லாம் சகித்து கொண்டார்? அதெல்லாம் ஏன் விட்டு கொடுத்தார்? கிறிஸ்துவுக்காக. கிறிஸ்து எனக்காக பரத்தை விட்டு உலகத்திற்கு வந்தார், அவருக்காக நானும் விட்டு கொடுப்பேன் என்று பவுல் தன்னை விட்டு கொடுத்தார். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனத்தை வாசியுங்கள். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம். அவர் சொல்லுகிறார் பவுல், அது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன். எந்த பாடுகள்?
அவர் இப்பொழுது இந்த தீமோத்தேயுக்கு எழுதின இந்த 2ஆம் நிருபத்தை எழுதும் பொழுது சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறார், கட்டுகளுக்குள்ளே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவனுடைய வல்லமைக்கு ஏற்ற சுவிசேஷத்திற்காக என்னோடு தீங்கு அனுபவி என்று தீமோத்தேயுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அவர் நிமித்தம் கட்டப்பட்டு இருக்கிறேன், சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறேன், கட்டுகளை அனுபவிக்கிறேன், அது நிமித்தம் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். நீ கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். 3 கட்டளை இங்கே கொடுக்கிறார். 13ஆம் வசனத்தில் ஒப்புக்கொடு, 2ஆவதாக கைக்கொள், 3ஆவதாக காத்துக்கொள். பாடுகளில் உண்மையாய் இருக்கிறவர்கள் இதை நிச்சயம் செய்வார்கள். ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வதற்கு தகுதி உள்ளவர்கள் இதை செய்யத்தான் வேண்டும். இதை செய்யாத பட்சத்தில் ஜீவ கிரீடம் நிச்சயம் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் சொல்லலை, கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே என்ன பார்க்கிறோம்? அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுகளை சகித்தால் ஆளுகை உண்டு. இந்த பூமியிலே பாடுகளை சகித்தால் அவருக்காக நீங்கள் சகித்துக் கொண்டிருப்பீர்களானால் கிறிஸ்து இயேசு 1000 வருஷ அரசாட்சி இந்த பூமியில செய்யும் பொழுது அவரோடு கூட நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். பாடுகளை சகித்த கர்த்தருடைய பிள்ளைகள் ஆளுகை செய்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாகாணத்துக்கு தலைவராய், வட்டத்துக்கு தலைவராய், மாவட்டத்துக்கு தலைவராய், தேசத்துக்கு தலைவராய், பகுதிக்கு தலைவராய் கர்த்தர் அரசாட்சி ஆளுகை செய்யும்படியான அதிகாரத்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கட்டுக்கதை அல்லையா, கட்டுக்கதை இல்லை அம்மா, நடக்க போகிற காரியத்தை சொல்லுகிறேன். இனி நடக்க போகிற சம்பவத்தை சொல்லுகிறேன். இந்நாட்களில் இருக்கிற அரசாங்கம் எல்லாம் 5 ஆண்டுகள் தான். கிறிஸ்துவின் அரசாட்சியோ 1000 வருஷ அரசாட்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 1000 வருஷ அரசாட்சியிலே தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களை கொண்டு இந்த பூமியை ஆளுகை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்குத்தான் இந்த பாடு, அதற்குத்தான் இந்த பேச்சு, அதற்குத்தான் இந்த உபதேசம், அதற்குத்தான் இந்த ஆராதனை, அதற்குத்தான் இந்த தியாகம், அதற்குத்தான் இந்த அர்ப்பணிப்பு, அதற்குத்தான் இந்த உபத்திரவம், அதற்குத்தான் இந்த நிலைமை. சகிக்கிறோம், பொறுக்கிறோம், தாங்கிக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நேரம் அதிகம் இல்லை. எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 8, 9, 10. அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிப்பிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. தேவனாலே பிரதான ஆசாரியர் என்ற பெயர்
இயேசு கிறிஸ்துவுக்கு வந்தது. காரணம் என்ன? அவர் குமாரனாயிருந்தும் பிதாவினுடைய சுதனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டபடியினாலே இந்த மேன்மை அவருக்கு கிடைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுகளில் உண்மையாயிரு, மரண பரியந்த உண்மையாயிருங்கள். அப்பொழுது கர்த்தர் இயேசு உங்களையும் மேன்மைப்படுத்துவார். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் காட். இரண்டாவதாக, சோதனைகளில் உண்மையாயிரு. சோதனைகளில் உண்மையாயிரு. இன்றைக்கு பல விதத்தில் சோதனைகள் வருகிறது. நம்முடைய பொறுமைக்கு சோதனை, தாழ்மைக்கு சோதனை, பரிசுத்தத்திற்கு சோதனை, அன்புக்கு சோதனை, அரவணைப்புக்கு சோதனை, கொடுப்பதற்கு சோதனை, இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த வழியாக கடந்து வந்ததினாலே இதெல்லாம் நான் அடுக்கிக் கொண்டிருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோதனைகளில் மரண பரியந்தம் உண்மையா இருக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிறோம், நாளைக்கும் இருக்க வேண்டும். நம்முடைய மரணம் நம்மை சந்திக்கிற நாள் வரையிலும், அல்லது கர்த்தருடைய வருகை நம்மை சந்திக்கிற வரையிலும் நாம் சோதனைகளில் உண்மையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய யாக்கோபு தன் நிருபத்திலே சொல்லுகிறார், 1வது அதிகாரம், அங்கே நாம் வாசிக்கலாம் 12ஆம் வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் ஜீவ கிரீடத்தை பெறுவான்? மரண பரியந்தம் சோதனைகளில் உண்மையா இருக்கிறவர்களுக்கு. அப்போஸ்தலனாகிய யாக்கோபு தன் நிருபத்தில் இப்படி சொல்லுகிறார், சோதனையை சகி. அல்லேலூயா, அல்லேலூயா. சோதனை வராது என்று எந்த வார்த்தையும் சொல்லப்படவில்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு சோதனை வரும். ஏவாளுக்கு வந்தது, யோசேப்புக்கு வந்தது, ஆபிரகாமுக்கு வந்தது, யோசுவாவுக்கு வந்தது. எத்தனையோ பரிசுத்தவான்கள், பக்தர்கள் இந்த சோதனை வழியிலே தான் கடந்து வந்தார்கள். இந்த சோதனையின் வழியில் வந்துதான் அவர்கள் கர்த்தரை பிரியமானவர்களாய் வாழ்ந்து காட்டினார்கள். இந்த அப்போஸ்தலனாகிய யாக்கோபும் அதைத்தான் சொல்லுகிறார், சோதனை சகித்துக்கொள். அல்லேலூயா. எதுவரை சகிக்க வேண்டும்? எத்தனை நாள் சகிக்க வேண்டும்? எத்தனை மாதங்கள் சகிக்க வேண்டும்? எத்தனை வருடங்கள் பாஸ்டர் சகிக்கிறது? அவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, நீ மரண பரியந்தம் சோதனையை சகி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால அப்போ ஒவ்வொரு நாளும் சோதனை இருக்குமா? அப்படி இல்லை. அப்படி ஒருபோது என்ன வேண்டாம். அது எப்போ வரும் போகும் நமக்கு தெரியாது. ஆனாலும் எப்போது வந்தாலும், எப்படி வந்தாலும், எந்நேரம் வந்தாலும், எந்த நாளிலே வந்தாலும், யார் மூலமாய் வந்தாலும் அதை சகிக்கக்கூடிய பலனை தேவனிடத்தில் பெற்றுக்கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த யாக்கோபு அப்போஸ்தலன் என்ன சொல்கிறார்? சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. அந்த சோதனை சகிக்கும் போது உத்தமன் என்று விளங்கணும். யோபுடைய சரித்திரத்தில் நாம் பார்க்கிறோம், சோதனை வந்தது, வேதனை வந்தது, மனைவி பேசினாள், நண்பர்கள் வந்து பேசினார்கள். எல்லா வேதனைக்கு மத்தியிலும், சோதனைக்கு மத்தியிலும் உண்மையாயிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உத்தமன் என்பதை விளங்க பண்ணினார். யோபு 2வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், இன்னும் அவருடைய மனைவி சொல்லுகிறார், இன்னும் உம்முடைய உத்தமத்தில்
உறுதியா நிற்கிறீரோ? அப்போ அந்த சூழ்நிலையிலும் 10 பிள்ளைகள் செத்து போன நிலையிலும் எல்லாம் தன்னை விட்டு எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். பொருள், சொத்து, ஆடு, மாடு, ஒட்டகம், வேலைக்காரர், வேலைக்காரிகள், மேலும் தன்னுடைய சரீரத்தில் வாதைகள், புண்கள், அழுகி நாச்சம் எடுக்கிறது, சீல் வடிகிறது. வேதனைக்கு மத்தியில் எல்லா நிலைமையிலும் இப்படிப்பட்ட சோதனை அவனுக்கு வந்த நேரத்திலும் தன்னுடைய உத்தமத்தில் உறுதியாய் நின்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. உத்தமன், 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 உத்தமன் என்று பலரை வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அதெல்லாம் சொல்ல விரும்பல, நேரம் இல்லை. யோபு உத்தமத்தில் உறுதியாக இருந்தான். மனைவி சாட்சி சொல்லுகிறார், சாத்தான் சாட்சி சொல்லுகிறான், தேவனும் யோபை குறித்து சாட்சி சொல்லுகிறார். உத்தமன். 3 பேருமே சாட்சி சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்டதான சாட்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை யோபு வாழ்ந்தார். உத்தமன் என்று விளங்கின பின்பு தேவனிடத்தில், கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அல்லேலூயா, சோதனை, வேதனை, போராட்டம் இதெல்லாம் சகித்து அடுத்து உத்தமனாய் வாழ்ந்திருக்கிற அவன் இதற்கு மத்தியில் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறான். ஆண்டவரே, நீர் எத்தனை நல்லவர், நீர் எத்தனை வல்லவர், நீர் எத்தனை மகத்துவமானவர், எவ்வளவு பெரியவர், எவ்வளவு சிறந்தவர், எவ்வளவு மேன்மைக்குரியவர். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு நிலை யோபுக்குள் இருந்தது. அல்லேலூயா. யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, சகிக்கிறவர்களுக்கு, சோதனை சகிக்கிறவர்களுக்கு, 2வது உத்தமமாய் விளங்குகிறவர்களுக்கு, அதன் பின்பு அன்பு கூறுகிறவர்களுக்கு, சோதனை சகித்து உத்தமமாய் ஜீவித்து அதன் பின்பு தேவனிடத்தில் இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் வெறுக்காம, ஆமா இவர் என்னத்துக்கு தேடணும், இவரை எதுக்கு பாடணும், இவரை எதுக்கு ஆராதனை பண்ணணும், இவருக்கு காணிக்க கொடுக்கணும், அப்படி இல்லை. எது நடந்தாலும், எவ்வளவு சோதனை வந்தாலும், வேதனைகள் வந்தாலும் அதில் உத்தமமாக இருந்தான். அல்லேலூயா. உத்தமமாக இருந்து அதன் பின்பு, அந்த நிலைக்கு பின்பு, அந்த சோதனைக்கு பின்பு, அந்த வேதனைக்கு பின்பு, அந்த உபத்திரவத்துக்கு பின்பு, அந்த பாடுகளுக்கு பின்பு அன்பு கூறுவேன், அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். அருமையானவர்களே, ஆனாலும் சோதனை வந்தது, வேதனை வந்தது, அதில் நான் உண்மை உள்ளவனாய், உத்தமம் உள்ளவனாய் இருந்தேன். ஆனாலும் ஆண்டவர் வெறுக்கவில்லை. இன்னும் அதிகமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் அவரை நேசிப்பேன், இன்னும் அதிகமாய் அவருக்கு ஆராதனை செய்வேன், இன்னும் அதிகமாய் அவரை பாடுவேன், இன்னும் அதிகமாய் கர்த்தருக்காக நான் செயல்படுகிற ஒருவனாக இருப்பேன். இதுதான் சரியான உண்மை. சோதனைகளில் உண்மையாய் இருப்பது என்பது இதுதான். தேவ சமூகத்தில் சோதனை நாட்களிலே உண்மையாக இருக்கிறீர்களா? உங்களை கேட்டு பாருங்கள், உங்களை கேட்டு பாருங்கள். ஆபிரகாம் சோதிக்கப்பட்டார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் என்று எழுதியிருக்கிறது. சோதித்தார். அவரிடத்தில் சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அதுக்கு முன்னாடி உத்தமமா இல்லை, அதுதானே புரியுது. இதுவரைக்கும் நீ உத்தமமா இல்லை. நான் இப்ப சொல்றேன். எப்ப சொல்றாரு? 90வது வயதுல சொல்றார்.
75வது வயதில் அவருக்கு வாக்கு கொடுக்கிறாரு. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். வாக்கு கொடுத்தார். பிள்ளையே இல்லை, பிள்ளையே பிறக்கல. 75வது வருடத்தில் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று சொன்னார். 90வது வயது வரைக்கும் அவனுக்கு பிள்ளை பிறக்கல. ஆகினால அவசரப்பட்டு பொறுமையாய் இருப்பதை விட்டுவிட்டு தேவ சமூகத்தை, அந்த வார்த்தையை மறந்துவிட்டு சாராளுடைய மனிதருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து, தேவ வார்த்தையை விட்டுவிட்டு மனிதனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து, அந்த சாராளுடைய வார்த்தையை கேட்டு ஆகாரை தனக்கு மனைவியாக்கி கொண்டது நிமித்தம், அருமையானவர்களே, 15 ஆண்டுகள் ஆண்டவர் பேசவில்லை. 15 ஆண்டுகள் ஆபிரகாமை கூப்பிடவில்லை. 15 ஆண்டுகள் சாராளை நினைக்கவில்லை. அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நினைவு கூறவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் நாம் இருக்கிறோமா? தேவனுடைய வார்த்தையை மறந்தவர்களாய் ஜீவிக்கிறோமா? ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், 90வது வயதில், இந்த 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஆபிரகாமுக்கு 90வது வயதாகும் பொழுது ஆண்டவர் பேசுகிறார், நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அதற்கப்புறம் கர்த்தருடைய வார்த்தையை உணர்ந்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உத்தமனாய் நடக்க ஆரம்பித்தான். அதிலும் 10 ஆண்டுகள் ஆண்டவர் தள்ளி போட்டு அவனுக்கு ஒரு ஈசாக்கை பிறக்க பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானது கர்த்தருடைய பிள்ளைகளே, சிந்திப்போம். 10 நிமிடம் இருக்கிறதுனாலே நான் அடுத்த குறிப்புக்குள்ளே கடந்து போக விரும்புகிறேன். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், எவைகளிலே மரண பரியந்தம் உண்மையா இருக்க வேண்டும்? பாடுகளிலே உண்மையாயிருங்கள். 2வது, சோதனைகளிலே மரண பரியந்தம் உண்மையாயிருங்கள். 3வது, உபத்திரவங்களிலே உண்மையாயிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபத்திரவம் என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவரால் அனுமதிக்கப்பட்ட ஒன்றுதான் என்பதை மனதில் இருத்திக் கொள்ளுங்கள். உபத்திரவம் என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு நியமிக்கப்பட்ட ஒன்று என்பதை ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிரசங்கத்தில் தேவனால் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டவைகள் என்ற அந்த பிரசங்கத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆகவே அவைகளில் ஒன்று உபத்திரவம். அந்த உபத்திரவங்களிலே நீ உண்மையாயிரு. அல்லேலூயா. அந்த உபத்திரவங்கள் உன் வாழ்க்கையில் வருதா? இப்போ நீ உண்மையா இருந்தா போதாது, உன்னுடைய ஜீவகால பரியந்தம், மரண பரியந்தம் நீ உண்மையா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். சங்கீதங்களின் புத்தகத்திலே சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார்? 22ஆம் சங்கீதம் 24வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 22, 24. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தன்னுடைய முகத்தை அவருக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவர் கேட்டருளினார். அப்போ உபத்திரவப்படுகிற உங்களை விட்டு, உங்களுடைய நிலையில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவர் தம்முடைய முகத்தை மறைக்க மாட்டார். ஹல்லேலூயா. அவர் மறந்து விட்டாரோ என்று சொல்லுவதைப் போல உங்கள் வாய்மொழிகள் அடங்கி இருக்கிறதா? உங்கள் செய்கைகள் அப்படி செய்கிறதா? அப்படி நடந்து கொள்கிறீர்களா? அவர் அங்கே இருக்கிறார். ஐயா, இந்த நேரத்தில் அவரை கூப்பிட்டு என்ன பிரயோஜனம்? அவரிடத்தில் சொல்லி என்ன முடியும்? இப்ப இருக்கிற இந்த உபத்திரவத்தில் அவர் ஒன்றும் செய்ய முடியாது என்று
மனிதரை நாடாதிருங்கள், மனிதரை தேடாதிருங்கள், மனிதனிடத்தில் ஓடாதிருங்கள். அந்த உபத்திரவத்தில் நீங்கள் உண்மையா இருக்க வேண்டுமேயானால் அவரையே பற்றி கொண்டிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, உபத்திரவப்பட்டனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ண மாட்டா. இதுதானே, அப்படியெல்லாம் நினைக்க மாட்டா. இதெல்லாம் ஒரு பெருசா, இதெல்லாம் தாங்க முடியாதாக்கும் அப்படி நினைக்க மாட்டா. என் பிள்ளை, என் பிள்ளை, நீங்க சிறிய கர்த்தருடைய நாமத்தினால ஒரு சின்ன உபத்திரவத்தின் பாதையில நடந்தாலும் அதை அற்பமா எண்ணாதிருக்கிறவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற, நமக்காக ஜீவனை கொடுத்த, நம்மை மீட்டுக் கொண்ட இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதக்காரன் 119 சங்கீதத்தில் 107வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார். வாசியுங்கள். 119, 107. நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன், உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். ஜெபிக்க வேண்டும். அந்த உபத்திரவத்தின் நேரத்தில் ஆண்டுடைய பாதத்தில் கண்களை மூடியோ முழங்கால் படியிட்டோ அல்லது சூழ்நிலைக்கு ஏற்றபடியோ உங்களை தாழ்த்தி, ஆண்டவரே இந்த உபத்திரவத்தில் என்னை உயிர்ப்பியும். பிரைஸ் காட். இந்த உபத்திரவத்தில் நான் நிலைநிற்கும்படி செய்யும். இந்த உபத்திரவத்தின் நேரத்தில் நான் உம்மை மறுதலித்து விடாதபடிக்கு இல்லை, உண்மையா இருக்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கேட்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையானவர்களே, சிலர் இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் நாட்களிலே விலகி போவார்கள், கர்த்தரை விட்டு விலகி போவார்கள், கர்த்தரை மறந்து விடுவார்கள். யார் என்றால், கர்த்தருடைய வார்த்தை கேட்ட அவர்கள் அவர்களுடைய இருதயத்தின் கடினத்தினாலே, ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார் மத்தேயு 13வது அதிகாரத்திலே 20, 21 வசனம் வாசிக்கும் பொழுது அங்கே அவர் சொல்லியிருக்கிறார், அந்த விதைகள் கற்பாறை மேலே விழுந்ததினால் அது வேர் விட்டு பலன் கொடுக்க முடியாததினால் அது அழிந்து போயிற்று, கரிந்து போயிற்று, பலனற்று போயிற்று. கர்த்தருடைய வேத வசனத்தின்படி உபத்திரம் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது, கர்த்தருடைய வசனத்தின்படி உபத்திரவத்தில் உண்மையா இருக்க முடியாமல் தவறி விடுகிறார்கள், காய்ந்து போகிறார்கள், வெந்து போகிறார்கள். இன்றைக்கு ஏன் சிலர் தேவ சமூகத்துக்கு வந்த அநேகர் ஏன் இல்லை? அவர்களுக்கு வந்த உபத்திரவத்தில் அவங்க தாங்க முடியாம ஏன் பின்வாங்கி போனாங்க? ஏன் ஆண்டவரை மறுதலித்து போனாங்க? ஏன் தேவனுடைய சமூகத்தை விட்டு போனார்கள்? அவர்களுக்குள்ளே மன கடினம் இருந்தது, வைராக்கியம் இருந்தது. அவர்கள் என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது? இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவதா, இந்த பிரசங்கத்துக்கு நான் கீழ்ப்படிவதா என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தை கடினமாக்கி வைத்திருந்தபடினாலே அவர்களுக்குள்ளே சென்ற கர்த்தருடைய வார்த்தை வசனம் வேர் கொண்டு அது பலன் கொடுக்க முடியாமல் கரைந்து தேய்ந்து போயிற்று. இதுதான் காரணம், தேவனை விட்டு விலகி போனதற்கு காரணம். பிரைஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபிங்க. உபத்திரவத்தின் நேரத்தில் ஜெபிங்க. எந்த விதத்திலும் கருகி தீந்து ஒன்றுமில்லாமல் போகாதபடிக்கு, ஆண்டவரே இந்த உபத்திரவத்தின் நாட்களிலே என்னுடைய ஜீவன் கால பரியந்தம் நான் உண்மையா இருக்க வேண்டும், என்னை உயிர்ப்பியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஒரு ஜெபத்தை செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். யோசேப்பை நாம் வேதத்தில் அறிந்திருக்கிறோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 9, 10 வசனத்தை வாசிக்கலாம். நேரம் முடிந்தது, நானும் முடிக்க விரும்புகிறேன். ஒரு வார்த்தையை சொல்லி முடித்து விடுகிறேன். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 9, 10 வசனம்.
தேவனோ யோசேப்போடு கூட இருந்து எல்லா உபத்திரவங்களிலும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்தில் அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா, அந்த பார்வோன் ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீடு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். யோசேப்பு குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். தன்னுடைய உடன் சகோதரராலே பகைக்கப்பட்டவன், இஸ்மவேலரிடத்தில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டவன், எகிப்து தேசத்திற்கு கொண்டு போகப்பட்டவன், பார்வோன் போத்திபார் அரண்மனையிலே வேலை செய்யும்படியாக அங்கே வாங்கப்பட்டான். பார்வோன் கைக்குள்ளே இருந்தான். ஆனால் தேவன் செய்த காரியம், அந்த பார்வோனுடைய எகிப்து தேசத்திலே அவனுடைய ராஜ்யத்துக்கும் அவனுடைய வீட்டாருக்கும் அதிகாரியாக இருக்கும்படி கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம், அவன் உபத்திரவத்திலே உண்மையாக இருந்தான். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. சகோதரர்கள் அடித்தார்கள், காயப்படுத்தினார்கள், இரத்தம் வர சொட்ட அவனை அடித்து காயப்படுத்தி அவனை அனுப்பிவிட்டார்கள், விற்றுவிட்டார்கள். அந்த உபத்திரவத்திலே உண்மையாக இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி உண்மையாக இருந்தபடியினாலே அந்த வேத வசனம் சொல்லி இருக்கிறது, அந்த எகிப்து தேசம் முழுமைக்கும் அவன் யார்? பிரதம மந்திரி. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இந்தியாவுக்கு பிரதம மந்திரி மோடி இருக்கிறதை போல அந்த எகிப்து தேசம் முழுமைக்கும் பிரதம மந்திரியாக கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். ஹல்லேலூயா. நீ மரண பரியந்தம் உபத்திரவங்கள் நாட்களிலே உண்மையாயிரு. கர்த்தர் உனக்கு ஒரு மேன்மை வைத்திருக்கிறார். கர்த்தராலே மேன்மை உண்டாகும். இந்த மனிதர்கள் கொடுக்கிறார்களோ இல்லையோ, அவர்கள் பகைக்கலாம், வெறுக்கலாம், அடிக்கலாம், உதைக்கலாம், விற்றுவிடலாம், கண்ணுக்கு தெரியாமல் உன்னை மறைத்து விடலாம், இல்லாமலாக்கலாம். ஆனால் தேவனோ அதே நிலையில் இருக்கிற உன்னை கர்த்தர் உயர்த்தி மேன்மைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அங்கே வேத வாக்கியம் இப்படி சொல்லுகிறது. 14:22. நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ராஜ்யத்திற்கு போவதற்கு வழி எது? இந்த உபத்திரவம் தான். ஹல்லேலூயா. உபத்திரவம் இல்லை, உபத்திரத்துக்குள்ள நீங்க வரல, உபத்திரவத்தின் வழியை கடக்க விரும்பல அப்படின்னா தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. மனதில் இருத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அநேக உபத்திரவங்களின் வழியாய் ஒரு மனுஷன், ஒரு மனுஷி, தேவனுடைய பிள்ளை தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதற்கு அதுதான் வழி. இந்த உபத்திரவத்தின் வழி அல்லாமல் வேற வழி அல்ல. ஆண்டவர் இயேசு சொல்லிவிட்டார், நானே வழி, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அவர் அந்த உபத்திரத்தின் வழியாகத்தான் சென்றார். என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். ஆகவே உபத்திரவம், பாடுகள், இந்த சோதனைகள் இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு வந்தது. ஆகவே அந்த வழி இல்லாமல் நாம் சென்று கொண்டிருக்கிறோம், கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நீ கிறிஸ்துவை பின்பற்றவில்லை, யாரையோ பின்பற்றி கொண்டிருக்கிறாய். நீ கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றுவாயானால் உன்னுடைய வாழ்க்கையிலே பாடுகள் வரும். கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றுவாயானால் உன்னுடைய வாழ்க்கையிலே உபத்திரம் வரும். கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றுவாயானால் உன்னுடைய வாழ்க்கையிலே சோதனை வரத்தான் செய்யும். ஆனாலும் அவைகளிலே
மரண பரியந்தம் உண்மையா இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிப்போம். ஆமென். ஆமென். அடுத்து அந்த அதிகாரத்தில் 8 வாசிப்போம். ஆகையால் சகோதரரே, எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. எனவெனில் பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்க பலத்திற்கு மிஞ்சின அதிகமான பாரமான வருத்தம் யாருக்காவது இப்படி இருக்குதா? நான் சகித்துக் கொள்ளக்கூடாத என் தகுதிக்கு மிஞ்சின உபத்திரவம், பாடு, பிழைப்போம் என்ற நம்பிக்கையே அற்று போகத்தக்க வண்ணம் இனி எனக்கு வாழ்க்கையே இல்லைங்க என்று சொல்லத்தக்க அளவில் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதா? பவுல் சொல்லுகிறார் 9ஆம் வசனத்திலே, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்க மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இனி மரணம் தான். எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்பின இயேசு கிறிஸ்துவின் மேலே நாங்கள் நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறோம். இப்படி அறிக்கை பண்ணுங்க, இப்படி அறிக்கை பண்ணுங்க. உங்கள் விசுவாசம் வருகிறதா? நம்பிக்கையற்ற நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவன் என்னையும் எழுப்புவார், நானும் எழும்புவேன். இந்த நிலைமையிலிருந்து நான் எழுப்பப்படுவேன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் காட். ஆகவே 1 தெசலோனிக்கேயர்ல பவுல் இப்படி சொல்லுகிறார். 3:3 அவர் சொல்லுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 3:3. ஆமென், அல்லேலூயா. இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நீங்கள் நானும் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து முடிப்போம். உங்களை உபத்திரப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இறைப்பாறுதலின் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதி. அல்லேலூயா. தேவனுடைய நீதி இதுதான். உபத்திரப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரப்படுகிற உங்களுக்கு எங்களோடு கூட இளைப்பாறுதல், அமைதியாய், சமாதானமாய், சந்தோஷமாய், நிம்மதியாய் தேவ சமூகத்திலே வாழ்ந்திருக்கும்படி தேவன் பிரதிபலனை வைத்திருக்கிறார். கண்களை மூடுவோம். கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் காட். அருமை பிதாவே, எங்க இருக்கிறீங்க? உண்மையாய் தேவ சமூகத்திலே எப்படி இருந்த நம்மை தேவனுக்கு முன்பதாக நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. Glory to God. Glory to God. மகிமை ஆண்டவரே, மகிமை ஆண்டவரே, மகிமை ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்னில் இல்லையானால் இவ்வாழ்வில் எனக்கு மதிப்பில்லையே. இயேசு கிறிஸ்து என்னில் இல்லையானால் இவ்வாழ்வில் எனக்கு மதிப்பில்லையே. இயேசு கிறிஸ்து என்னில் இல்லையானால் குப்பையில் நான் கிடந்தேனே, கண்மலை மேல் உயர்த்தினான். குப்பையில் நான் கிடந்தேனே,
கண்மலை மேல் நிறுத்தினார். குபேரர் நடுவில் அமரச் செய்தார். குபேரர் நடுவில் அமரச் செய்தார். இயேசு கிறிஸ்து என்னில் உள்ளேயானார். இவ்வாழ்வில் எனக்கு மதிப்பில்லையே, இயேசு கிறிஸ்து என்னில் இல்லையானார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நீர் இன்றைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த திருவார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு நாங்கள் எப்படிப்பட்ட தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சத்திய வேதத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். மரண பரியந்தம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த மரண பரியந்தம் உண்மை இருக்கிற நாங்கள் எந்தெந்த காரியத்திலே உண்மையாக இருக்க வேண்டும் என்று போதிக்கப்பட்டோம். பாடுகளிலே மரண பரியந்த உண்மையாயிரு, சோதனைகளிலே மரண பரியந்த உண்மையாயிரு, உபத்திரவங்களிலே மரண பரியந்த உண்மையாயிரு. இவர்கள் வேதத்திலே கற்றுக்கொண்டதான வேத வாக்கியங்களின்படியாக கேட்டதான ஒவ்வொருவரும், சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கும்படியாக கிருபையும் பலனையும் சத்துவத்தையும் ஞானத்தையும் பெருகச் செய்வீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே பலப்படுத்தி உன்னத ஆசீர்வாதத்தை